அருமையான என்னுடைய வாலிப சகோதர சகோதரிகளே, dear young brothers and sisters, இந்த மத்தியான வேளையில் உங்களோடு கூட ஐக்கியப்படுறதுல மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். I am so happy to be able to meet with you this afternoon time. வரும் நாட்களில் நாம் இந்த உலகத்தில் எப்படியாக ஜீவிக்க வேண்டும்? In the coming days, how are we supposed to live in this world? ஆனால் இந்த வரும் காலங்கள் மிகவும் கொடிதான காலமாக இருக்கிறது. Because the coming times are going to be severe and evil. இதில் நாம் பாவம் செய்யாதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we are supposed to live a holy life, not committing any sin. முக்கியமாக பிசாசு இந்த வாலிப வயதுள்ளவர்களை தான் அவன் முக்கியமாக அவன் கண்ணோக்கமாக இருக்கிறான். Satan is so intent on targeting specifically these young people these days. ஆனால் ஆண்டவரும் நம்மளை பாதுகாக்கிறதுல மிகுந்த கவனமுள்ளவராக இருக்கிறார். At the same time, the Lord is so careful in protecting us. அந்த பிசாசினுடைய பிடியில் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். The Lord is ever ready to protect us so that we might not get trapped by the devil. அதாவது நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, கோழி குஞ்சு பொரிச்சிருக்கிறோம். At homes you would have seen chicken would have hatched the little ones. அது குஞ்சுகளை அப்படி கூட்டி கொண்டு அது இடங்களில் அது இறைக்காக மேயும் பொழுது அந்த குஞ்சுகள் அதை சுற்றி போய்கொண்டே இருக்கும். You could have observed the hen taking her chicks with it to for their food, searching for their food, and the chicks would go along with the hen. அதே சூழ்நிலையில் அதுக்கு ஒரு குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து, இல்லைன்னா மரத்து மேலே ஒரு பருந்தோ இல்லைன்னா ஒரு காகமோ உட்கார்ந்த உடனே கோழி ஒரு சத்தம் கொடுக்கும். But then the hen would be so careful of protecting its chicks, and seeing the danger of a bird, a vulture or a crow rounding about overhead. அதை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? கோழி பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த குஞ்சுகள் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிற குஞ்சுகள் எல்லாம் ஓடி தாய் கோழியினுடைய சிறவுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிடும். So the hen would make a sound when it sees some danger above. At that time all the chicks would gather around their mother and then come under the wings of the hen. அப்போ அந்த பருந்தோ அந்த காகமோ குஞ்சுகளை என்ன செய்ய பிடிக்க முடியாது. At that time the crow or the vulture would not be able to snatch the chicks. ஆனால் பாதுகாப்பு அந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு அந்த தாய் கோழி. Because the hen would be protective of its chicks. அந்த கோழி சத்தம் கொடுக்கறத கேட்காம ஒரு குஞ்சு அங்கே ஏதாவது வராமல் இருந்ததுன்னா என்னாகும்? But what will happen if one of the chicks is not listening to the sound of the hen and not coming to the wings? அப்போ அந்த குஞ்சுக்கு பாதுகாப்பு கிடையாது. There's no protection for that chick. அப்போ என்ன செய்யும், அந்த குஞ்சு காகமோ இல்லைன்னா பறந்தோ என்ன செய்யும், அடிச்சுட்டு வரும். So what will happen to that chick? It will be captured by the vulture or the crow. ஆனால் இதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். In the same way the Lord also protects us. சங்கீதம் 91 சொன்ன மாதிரி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படி சொன்ன மாதிரி அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. As we read in Psalm 91, he who dwells in the shelter of the Most High will abide in the shadow of the Almighty. So those who listen to him will be protected. நம்ம எப்போதுமே அவருடைய செட்டைக்குள்ளாக நம்ம அடைக்கலமாக நம்ம என்ன செய்யணும், அவர் செட்டைக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆபத்து இல்லை. We have no danger if we take refuge under the wings of the Lord all the time. ஆண்டவர் நம்மளை அப்படியாக தான் பாதுகாக்கிறார். That's how the Lord protects us. அந்த பாதுகாப்பை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியலை. I don't know how much of that protection that we know.
இப்போ அந்த தாய்க்கோழிக்குள்ளாக அந்த குஞ்சுகள் எவ்வளவு பாதுகாக்கப்படுதோ இதே வண்ணமாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு பாதுகாக்கிறார். Just the same way the hen protects its chicks, the Lord protects us also. பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வளர்ச்சியை வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்றாரு அப்பப்போ நமக்கு தருகிறார். Not only does he protect us, but also he gives us the nourishment that is needed for our growth. அந்த தாய்க்கோழியானது அந்த குஞ்சுகளுக்கு எப்படி இரையை தேடி கொடுக்கிறதோ அதே போல் ஆண்டவரும் நமக்கு ஏற்ற சமயத்தில் என்ன வார்த்தையை கொடுக்கணுமோ, எந்த வார்த்தையை கொண்டு கடிந்து கொள்ளணுமோ, இல்லையென்றால் எந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணுமோ அப்படி நமக்கு என்ன செய்கிறாரு வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை நடத்துகிறார். Just like the hen feeds its chicks at the right time with the right food, gathering it at the proper time and feeding the chicks, the Lord also gives us the right word at the right time, the word of correction, word of encouragement, and nourishes us. எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? See how loving the Lord is. இதை உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? எம்மாவது ருசிச்சிருக்கீங்களா அந்த அன்பை? Have you ever thought about it? Have you ever given thought to it? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அது மறுக்கலை. It is true that you have accepted the Lord. There is no doubt about that. அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறது, அது உண்மைதான், அதை யார் மறுக்கலை. Nobody doubts the fact that you have been saved by the blood of Christ. You have been washed and cleansed. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க, அந்த அன்பை எந்த அளவுக்கு நீங்கள் ருசித்து இருக்கிறீங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. But the question is, how much of that love, that care of the Lord that you value, and have you tasted it? That is the question. ஒருவேளை உலகத்தில் ஒரு மனுஷனோ இல்லைன்னா உங்கள் உறவினர்களோ இல்லைன்னா உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு உதவியை செய்திருப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் நினச்சதை வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக இருப்பீங்க? So if something that you wanted, your parents or your relatives gave you at the right time, how much would you value them? எவ்வளவு நல்ல அப்பா, எங்கள் அப்பா நல்ல அப்பா, இல்லைன்னா எங்கள் அம்மா நல்ல அம்மா, எனக்காக இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக இருப்பீங்க, மற்றவங்ககிட்டையும் அதை சொல்லுவீங்க இல்லையா? So if you receive such thing that you really wanted from your parents, you would say, my daddy is a good daddy, my mother is a good mommy, and all that I needed they are providing us, and you would also talk about it with your friends. அதே மாதிரி ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நீங்கள் சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லலை, ஆண்டவர் செஞ்ச காரியத்தை சொல்லுவீங்க. நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார், அதை நீங்கள் நன்றி சொல்ல தான் சொல்லுவீங்க. சொல்லாமல் இருக்க நன்றி உள்ளவங்களா நன்றி சொல்லுவீங்க. But when the Lord, the Lord has done you so much of good in your life, and I believe that you are grateful to Him and you would be thankful to Him. எதுக்கு நன்றி சொல்லுவீங்கன்னா, ஒருவேளை பரீட்சையில் பாஸ் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு மார்க் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. இல்லை ஏதாவது ஒரு நினச்ச காரியத்தை உங்களுக்கு கிடச்சிருக்கும், இல்லைன்னா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க, அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதுக்காக ஒரு என்ன சொல்லுவீங்க நன்றி சொல்லியிருப்பீங்க. ஆனால் பர்டிகுலராக உங்களில் இருக்கிற பாவ கரையை நீக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சிச்சையை அனுமதிப்பார். But the Lord has given you some earthly good through your parents, and for that you would be thankful to God. But are you thankful to God that He allows certain corrections, certain discipline in your life to remove the stain of sin from your life? அந்த சிச்சையை நீங்கள் செய்த மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. So we have to see whether you really accept that discipline from the Lord or do you just despise it. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எதிராக உங்களுடைய நண்பரோ இல்லைன்னா உடன் பிறந்த சகோதரனோ ஒரு எதிராக ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு உள்ளதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் மனசு எவ்வளவு பாடுபடும்? Supposing your friend or some other person has taken something that you value, how bad would you feel about that? எனக்கு என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு, இல்லைன்னா என்னுடைய பொறாமையை சுட்டி காமிப்பதற்கு, இல்லைன்னா எனக்குள்ளே எவ்வளவு பெருமை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்,
நம்முடைய உடன் பிறந்த சகோதரனையோ இல்லையென்றால் பள்ளியில் உள்ள சக மாணவனோடு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கலாம். Maybe, in order to point out the jealousy that is in you, the pride that is in you, or the selfishness that is in you, the Lord would have allowed that situation where your friend or your relative or somebody else is taking away something from you. இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை காட்டிலும் கூட இருக்கிறவங்களுக்கு அதிகமான அப்படியான ஒரு சம்பளம் திடீர்னு உயர்வு கிடைச்சிருக்கும். அதை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப மனசு, அதாவது மனதில் வந்து ஒரு 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 விதமான ஒரு பொறாமையினால் ஒரு ஒரு மனசு கஷ்டப்படலாம். Or perhaps at your place of work, your colleague gets a higher hike in the appraisal review, and seeing that you might be jealous of that person. You might feel bad about that. எதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு? Would you thank God for this? எதுக்கு நம்ம நன்றி சொல்கிறது கிடையாது. We don't say thanks to God for this. மனசு கஷ்டப்பட்டு, என்ன ஆண்டவரே ஏன் இப்படி, நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சொல்ல, நான் யாருதையும் அபகரிக்கலை, யாரோடதையும் நான் ஆசைப்படலை, எனக்கு எதுக்கு ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன செய்வோம், நம்ம கேள்வி தான் கேட்போம் இல்லையா? So at this time what we usually do is we ask God questions saying, Lord, what wrong did I do, whose thing did I take, why did this happen to me? That's how we ask the Lord instead of thanking him for it. ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். But the Lord looks at our heart. இதயத்தில் மறைந்திருக்கிற அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பார்க்கிறார். The Lord looks at the things hidden in our heart that is not pleasing to him. எனக்குள்ளாக இருக்கிற உலக பிரகாரமான ஆசை, தேவனுக்கு மேலாக எண்ணுகிற ஒரு இன்னொரு காரியம், இல்லையென்றால் மற்றொரு பொருள் மீது ஒரு இச்சை, இவையெல்லாம் என் இதயத்தில் மறைந்திருக்கிறத ஆண்டவர் பார்க்குறார். இதை எப்படி இவனை விட்டு அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பிரதானமாக அது நோக்கமாக இருக்கிறார். So the Lord looks at our heart and sees that we have a desire for worldly things or some lust or some evil thing that we covet. The Lord wants to get rid of all those things from our life. இப்படி நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வருத்தப்படாமல் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே, இந்த குணம் இப்படிப்பட்ட உங்களுக்கு பிரியமில்லாத என்னுடைய குணத்தெல்லாம் நீங்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். So at such circumstances we should thank the Lord and pray to him saying, Lord, thank you for allowing this circumstance that shows me the evil nature that is in me, the pride that is in me, the lust, the greed that is in me. Thank you for it. அப்பொழுது நம்முடைய இருதயம் என்னதுன்னா சுத்தமாகுது, தேவையில்லாத காரியங்கள் அகற்றப்பட்டு அது சுத்த இருதயமாக அது என்னது மாறுது. Then our heart will become pure, cleansed of all the unwanted things. அதான் மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew we read, மத்தேயு 5ஆம் அதிகாரம் chapter 5. மத்தேயு 5:14 நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறார். The Lord Jesus Christ has said in Matthew chapter 5 verses 14, 15 and 16, You are the light of the world. A city set on a hill cannot be hidden, nor does anyone light a lamp and put it under a basket, but on the lampstand, and it gives light to all who are in the house. Let your light shine before men in such a way that they may see your good works and glorify your Father who is in heaven. இப்படி ஆண்டவர் நம்முடைய இதயத்தை சுத்தமாக்கி நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wants to cleanse our heart from all the unwanted things and give us a pure life. நாம் அப்படியாக நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது
நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் அங்கே உண்டாகிறது. அதுதான் நான் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். When we give our heart to the Lord and the Lord cleanses our heart, and then there is a light that fills our heart, and that's what it says, you are the light of the world. அந்த வெளிச்சத்தை யாராலும் சில மறைக்க முடியாது. No one will be able to hide that light from us. அதான் சொல்றாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்றார். That's why he says a city set on a hill cannot be hidden. அது உதாரணத்துக்கு அதை காமிக்கிறார். ஒரு மலை மேலே ஒரு பட்டணம் இருக்குது அப்படின்னா அது வெளியே தெரியாமல் இருக்காது. எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் மலை மேலே இருக்கிற பட்டணம் அது தெரியும். இரவில் அதில் விளக்குகள் எரியும் பொழுது ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அப்போ இங்கே ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான். அதே மாதிரி நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னா அது எதுவுமே மறைக்க முடியாது. தெரிஞ்சதா? If there is a city on the top of a mountain, a hill, it will not be hidden. However long you go, you will be able to see that city, and at night you will see lights from there, and by that you will know that there is a place, there is a city there. In the same way, when you have light, it will not be hidden. உங்களை ஆண்டவர் அந்த மலை மேலே இருக்கிற பட்டணம் போல வெளிச்சமாக உங்களை காண்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wants to show you as a city on a hill, as a light. அடுத்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள் என்று சொல்கிறார். And then he says, nor does anyone light a lamp and put it under a basket, but on the lampstand. பழைய காலங்களில் இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு லைட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு லைட் தான் வச்சுருப்பாங்க. So in the olden days when there was no electricity at homes, we used to have some lamps filled with some oil. அதை ஒரு பானை போட்டு மூடி மறைக்க மாட்டாங்க, எல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. அப்படி no one would put some vessel on top of it to cover it. அதை ஒரு விளக்கு தண்டு, அதாவது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற அளவுக்கு அதை ஒரு மேலே ஒரு இடத்துல தான் தூக்கி வைப்பாங்க. விளக்கு தண்டின் மேலே அதை வைப்பார்கள் என்று அங்கே சொல்கிறார். So he says they'll place it on the lampstand so that everyone in the house will be able to see that light. அது எல்லாருக்கும் அது நிச்சயம் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்குமா. So it will give light to all those who are in that house. அப்படி தான் உங்களை என்ன செய்கிறாரு, ஒரு விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்காக அநேகருக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்படி உங்களை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். In the same way, the Lord has chosen you to be a light that gives light to all the people around you. அதான் சொல்ல அடுத்த வருஷம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மைமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. And then he says, let your light shine before men in such a way that they may see your good works and glorify your Father who is in heaven. ஆண்டவர் உங்களுடைய இதயத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் அப்படியாக சீர்படுத்தி உங்களுடைய கிரியைகள் எல்லாம் அது நற்கிரியைகளாக மாறும்படிக்கு செய்கிறார். The Lord wants to correct all the things that are not right in your heart and correct all of them and make you shine. அது எப்போ நடக்குது அப்படின்னா, when does that happen? நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, when you yield yourself to God. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றுவார். when you surrender your life to God and He will change it. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? What a great blessing this is. நான் எவ்வளவோ மோசமான இழிவான நிலையிருந்த என்ன தேவன் தேர்ந்தெடுத்து என் இருதயத்தை எல்லாம் சுத்திகரித்து என்னை வெளிச்சமாய் என் இருதயம் பிரகாசிக்கும்படிக்கு அப்படி என்னை பிரகாசமான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறாரே அப்படி சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் தான் இருக்கணும். We should thank the Lord saying, oh Lord, you chose me as such a worthless person, such a wretched person I am, and you chose me, you cleansed my heart from all the evils and made me a light shining, and so you should thank Him for it. அதாவது ஜனங்கள் நம்ம செய்கிற காரியத்தை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணுமா. So what it says here is that people around us should see the good works in us and thereby glorify God in heaven, Father in heaven. என்னை மகிமைப்படுத்தணுமா, இல்லைன்னா என்ன பெருமைப்படுத்துறதாக இல்லாமல்
பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணுமா? My good work should not lead others to glorify me, but it should lead them to glorify the Father who is in heaven. அப்படி நம்முடைய வெளிச்சம் என்ன செய்யணுமா? பிரகாசிக்க வேண்டியிருக்கலாம். That's how our light should shine before men. நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது தானம் தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு நற்கிரியை. Good works does not necessarily mean giving for charity. மற்றவர்களை குற்றங்களை மன்னிக்கிறது, forgiving others' offenses, மற்றவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது, accepting the other person wholeheartedly. நம்மை விட்ட அதாவது தாழ்வான இருக்கிற சகோதரனை சகோதரியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. It is to accept wholeheartedly a brother or a sister who are at a lower level than us. படிக்கிற கல்லூரியிலையோ பள்ளியிலோ ஒரு படிக்காத ஒரு சகோதரன் இருக்கான்னா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. At school and college, if there is a student who does not do well in his studies, he would be rejected and he would be left alone by others. அவங்களை யாருமே நேசிக்க மாட்டாங்க. No one would love such people. அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். We should love such people. அப்படி நேசிக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? பிரகாசிக்கும். நம்மளுடைய நற்குணங்கள் அவர்களுக்கு தெரிய வரும். When we love such people, when we accept them wholeheartedly, then our light would shine before them, our good works will shine before them. அதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் யாரோ ஒரு சகோதரன் வந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்பார். In the same way, at the workplaces, if there is a person who has been sidelined by all the people, அவர் வந்து பார்க்கறதுக்கு அவர் ஒரு நல்லா இருக்க, அதாவது ஏற்றுக்கொள்கிற அளவுக்கோ இல்லைன்னா அவருடைய அழகோ இல்லைன்னா அவருடைய நிறமோ யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கும். Maybe he is not of good complexion, or he has some qualities that that makes people not like him. அவங்கள ஒருவேளை அறிவில் குறைவாக இருக்கலாம். Or maybe he lacks in intelligence. எல்லாருமே அவங்கள வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். Maybe their life is so that people hate him. அப்படிப்பட்டவங்களை நேசிக்கிறதுக்கு அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கிறது. So we should meet such people's needs and love them. அது ஒரு நற்கிரியாக இருக்குது. தேவன் பார்க்கிற அது ஒரு நற்கிரியாக இருக்கிறது. That is a good work that the Lord sees. அதுதான் இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு அப்படின்னு சொல்கிறார். And that's what he says, that people may see your good works and glorify your Father who is in heaven. பரலோகத்தில் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that by seeing your good works they will glorify the Father in heaven. அந்த நம்பர் பார்ப்பாரு, யாருமே என்னை நேசிக்கலை, யாருக்குமே என் பக்கத்தில் வரல, எனக்கு உதவி செய்யலை, இந்த சகோதரர் வந்திருக்காரு எனக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அந்த சகோதரர் அப்படியே என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். When that person is accepted and loved and he thinks, oh, nobody accepts me, nobody cares for me, but this person comes and cares for me, and when you talk to him, talk to that person about the Lord Jesus, then he glorifies God. இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேணுமே, இந்த சகோதரன் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சுபாவம் உள்ள சகோதரனாக இருக்கிறான், இதே மாதிரி இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் நினச்சுவான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு உண்டாகுது. And for that person, it will be possible for him to think, oh, this person is good and he is caring and loving, and and he talks about Jesus, so I want this Jesus too. So there is an opportunity for him to be saved. இது மூலமாக தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. Through this the name of God is glorified there. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டுன்னு வேதவசனம் சொல்லுது இல்லையா? So does not the scripture say that there will be much joy in heaven over one sinner who repents? நம்முடைய நற்கிரியை கண்டு ஒரு ஆத்துமா மனம் திரும்புது, அங்கே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! So one soul has repented by looking at our good work, and because of that there is great joy in heaven. Is that not a great thing? அதை வேதத்தில் ஒரு சம்பவத்து மூலமாக பார்க்கலாம். Let's see in the scriptures. லூக்கா 17 அதிகாரத்தை எடுத்துக்காங்க. Let's turn to Luke chapter 17. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். It's a well-known incident.
அதாவது 10 குஷ்டரோகிகள் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வராங்க. The 10 lepers come to the Lord Jesus. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Chapter 17 verse 12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிரே வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். In Luke 17 verses 12 through to 19, as he entered a village, 10 leprous men who stood at a distance met him, and they raised their voices saying, Jesus, Master, have mercy on us. When he saw them, he said to them, go and show yourselves to the priests. And as they were going, they were cleansed. Now one of them, when he saw that he had been cleansed, healed, turned back, glorifying God with a loud voice, and he fell on his face at his feet, giving thanks to him, and he was a Samaritan. Then Jesus answered and said, were there not 10 cleansed? But the 9, where are they? Was no one found who returned to give glory to God except this foreigner? And he said to him, stand up and go, your faith has made you well. அங்கே பார்க்கிறோம், இயேசுவின் இடத்துல வந்து இந்த 10 குஷ்டரோகிகளும், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். So the 10 lepers who came to Jesus pleaded with the Lord Jesus saying, Jesus, Master, have mercy on us. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நீங்கள் போங்க, ஆசாரியர் போய் காண்பீங்கள் அப்படின்னு சொல்கிறார். The Lord says to them, go and show yourselves to the priests. அவங்க போகிற வழியிலே அவங்க குஷ்டரோகம் சுகமாகிறது. They were healed of their leprosy on their way. ஏன் ஆசாரியருக்கு போய் காமிக்க சொல்கிறாரு? Why does the Lord ask them to go and show them to the priests? Do you know why the Lord commanded them to do that? உங்களுக்கு தெரியுமா ஆசாரியருக்கு ஏன் போய் காமிக்க சொல்கிறாருன்னு? Does anyone of you know why the Lord asked them to go and show themselves to the priests? அந்த நாட்களில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குஷ்டரோகி பட்டணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. In those days, according to the law, no leper should enter into the city. அவங்க நகரத்துக்கு புறம்பே தான் அவங்க இருப்பாங்க. They should always be outside the city. ஆமாம், அவங்க பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. They should never enter into the city. ஆனால் இங்கே பார்க்க இவங்களும் கிராமத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. But here, even here, they are outside the city. இயேசு அந்த கிராமத்துக்கு போகும்போது கிராமத்துக்கு உள்ள பிரவேசிக்க முன்னாலே இவங்க வந்துடுறாங்க. Before the Lord Jesus entered into that village, these 10 lepers came and met him. ஆனால் நீங்கள் போங்க, கிராமத்துக்குள்ளே நீங்கள் போங்கன்னு ஆண்டவர் தைரியமாக அனுப்புகிறாரு. And the Lord asked them, you go inside. அது போகிற வழியில் என்ன செஞ்சாங்க? அவங்க சுத்தமாயிட்டாங்க. So on their way, they were healed. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சுகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. The Lord gave him a complete healing. அங்கே போய் ஆசாரியருக்கு போய் காமிங்கன்னு சொல்லிட்டார். And the Lord asked them to go and show ஆசாரியர் வந்து themselves. சுகமாயிட்டேன், இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டா இவங்க எல்லா ஜனங்களோட கூட இவங்க வாழலாம். If the priests see them and find that they are clean and they say, oh, you can go and be in the city, and they can get along with the people in the city. இவங்களில் குஷ்டம் இல்லை, இவங்க எல்லாம் குஷ்டம் நல்லா சுகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசாரியர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. கொடுத்தா இவங்கள உள்ள போய் வாழ்கிறாங்க. The priest looks at them and pronounces them clean, giving them a certificate that they are clean, and they are able to live with the people in the city. அவங்க எல்லாருமே 9 பேர் என்ன செஞ்சாங்க, உலக பிரகாரமான அந்த நியமிச்சிருக்கிற ஆசாரியரை நோக்கி 9 பேர் போயிட்டாங்க. So the 9 of them who were healed went to the priest, appointed priests. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து தான் என்ன சொல்கிறான், சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்கிறான். But only one of them came back to the Lord Jesus, who is the chief priest, and thanks him. அவன் நன்றி உள்ளவனாக ஆண்டவர்கிட்ட திரும்பி வரான். And he comes back with a thankful heart.
அவங்க வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். And he glorifies God. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நான் சுகமாயிட்டேன் அப்படி சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் He gave glory to the God in heaven and thanked the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து தேவன் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், தேவனையே மகிமைப்படுத்துகிறான். He fell on the feet of Jesus saying, Jesus has cleansed me, given me healing, and thus he glorified God in heaven. இப்படி தான் நம்ம மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, this is how when we help others, அவனுக்கு வியாதி நேரத்திலேயோ இல்லையென்றால் அவனுடைய துன்ப நேரத்திலேயோ அவனோடு கூட நம்ம இருந்து அவனுக்கு செய்கிற உதவியானது பரலோகத்தில் இருக்கிற தேவனை அது மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். At the time of some trouble or sickness with those around us, when we go to them and help them, that brings glory and honor to God in heaven. ஏன்னா நீ வந்து ஜெபத்தோடு அதை செஞ்சிட்டே இருக்கிறதுனால, because you keep on doing that good work with prayer. நீ கொடுக்குற காரியத்தை எல்லாம் நீ ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவனுக்கு சோமாட்டும், ஆண்டவரே இவன் ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபத்தோடையே அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது அவனுடைய உள்ளான வாழ்க்கை அங்கே மாறிக்கிட்டே இருக்குது. When you help the other person with a prayer in your heart saying, Lord, I am doing this to this person, please give him healing, make him, please save him. When you do that with a prayer, and then that will bring glory to God. ஒரு சரீர சுகமாகிறது மாத்திரமல்ல, not only is there a physical healing, அது ஆத்மாவும் அங்கே என்ன செய்யுது, அங்கே சுகம் வருது. but the soul also gets healed. அது வந்து பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்துது. that glorifies the Father who is in heaven. அதற்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். that is why the Lord has chosen all of you. உங்களை பற்றி சொல்ற, உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படிங்க. that is why he looks at you and says you are the light of the world. உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் பிதாவை அவங்க மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. he says that the people in the world should look at your good works and they should glorify God in heaven. இன்னொரு சம்பவம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரம். we see another incident in the scriptures in Matthew chapter 25. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கிறேன். We read from verse 32. Matthew chapter 25 verse 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளையாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு நாங்கள் உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயோஜனமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்று ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord tells an incident here in chapter 25 from verse 32. All the nations will be gathered before him, and he will separate them from one another, as the shepherd separates the sheep from the goats, and he will put the sheep on his right and the goats on the left. Then the king will say to those on his right, come, you who are blessed of my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. For I was hungry, and you gave me something to eat.
I was thirsty and you gave me something to drink. I was a stranger and you invited me in. Naked and you clothed me. I was sick and you visited me, and I was in prison and you came to me. Then the righteous will answer him, Lord, when did we see you hungry and feed you, or thirsty and give you something to drink? And when did we see you a stranger and invite you in, or naked and clothe you? When did we see you sick or in prison and come to you? The king will answer and say to them, Truly I say to you, to the extent that you did it to one of these brothers of mine, even the least of them, you did it to me. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். This incident is a very familiar incident. எல்லாருமே படிச்சிருப்பீங்க. All of you would have read this. இதோட கருத்து என்னென்றால், the meaning of this is, இவர்கள் ஆண்டவருக்காக அந்த காரியங்களை அவங்க செய்கிறாங்க. They do all these things for the Lord. பசியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆகாரம் கொடுக்குறாங்க. They feed the hungry. தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. They give water to the thirsty. அந்நியராக எண்ணப்பட்டவங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மீது அன்பு சொல்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க. Love those who are strangers. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு அவங்க வஸ்திரம் கொடுக்குறாங்க. They give clothes to the naked. வியாதியாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள வியாதியை விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. So they look at the sick people and care for them and provide for them. இவை எல்லாமே அவங்க என்ன செய்கிறாங்க, திரைமறைவிலே செய்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். They do all these good works behind the scenes without anybody knowing about it. அந்தரங்கத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க. They do all these things in secret. இடது கை செய்கிறது வலது கை அறியாது இருக்க கடந்த மாதிரி, அவங்க வலது கை செய்கிறது இடது கை அறியாது இருக்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, இதை அந்தரங்கத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. யாருமே பார்க்காத வேண்டமாக என்ன செய்கிறாங்க, அந்த உதவியை அவங்க செய்கிறாங்க. So when they did all these good works, they did not let their left hand know what the right hand is doing. அங்கே செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ஆண்டவர் பிரிக்கிறார். There we see the Lord separating the goats from the sheep. அந்தரங்கத்தில் யாரெல்லாம் எப்படி நடக்கிறா, who is how one is walking in their secret. மனுஷர் மேன்மைக்காக யாரெல்லாம் எப்படி நடக்கிறா, who walks in which way seeking the honor of men. ரெண்டையும் பிரிக்கிறார். He separates two groups of people. பிரிச்சு தான் ஆண்டவர் சொல்றாரு. Only then does he say all these things. அந்தரங்கமாய் செய்த உதவி செய்த அந்த ஜனங்களை என்ன செய்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்கன்னு சொல்றார். And looking at those people who did all these good works in secret, and says, all of you who are blessed of my Father, come and inherit the kingdom. அப்பதான் அவங்ககிட்ட சொல்றாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, எப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களை அப்படி பசி உள்ளவராக பார்த்தோம், எப்போ நீங்கள் தாகமுள்ளவராக இருந்து நாங்கள் பார்த்தோம், எப்போ நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. That's when the Lord looks at them and says, I was hungry and you gave me something to eat and all that. And then they speak back to the Lord saying, Lord, when did we see you hungry and feed you? When did we see you thirsty and give you something to drink? When did we do all these things to you? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். Then the Lord says, to the extent that you did it to one of these brothers of mine, even the least of them, you did it to me. அவங்க சுதந்திரத்தை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர் என்ன செய்றாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறார். Then the Lord blesses them to inherit the kingdom prepared for them. தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. God is a God who sees what is done in secret. அவர் பலன் அளிக்கிறது வெளியரங்கமாக பலன் அளிப்பார். But he rewards openly. அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறார். But he looks the secret place. அந்தரங்க பகுதியில் நாம் எந்த நோக்கத்தோடு கூட நாம் உதவி செய்கிறோம் என்பதையும் அவர் பார்க்கிறார். The Lord looks at with what motive in secret do I do that help. நான் மறைந்து இருக்கிறேனா என்று பார்க்கிறார். He looks at whether I am hiding or என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நான் ஏதாவது செய்கிறேனா அப்படி பார்க்கிறார். Or do I do something for my name. அந்த பேர் பிரஸ்தாவுக்காக செய்கிற காரியங்கள் இந்த பூலோகத்திலோட முடிஞ்சு போகும். So the things that I do for my name and fame will be done over with in this world itself. நித்தியத்தில் அந்த மகிமையை அவங்க காண முடியாது. They will not be able to see the glory in heaven. அந்த பூலோகத்தில் செஞ்ச அவங்க உதவிக்கு அந்த பூலோகத்தில் அவங்களுக்கு என்னச்சது, அந்த பலன் அடைந்தாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. So the Lord says, whatever help that you did seeking something from this world, you would have already received that reward in this earth itself.
ஆனால் அங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே வெளியரங்கமாக செய்கிறவங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வெளியரங்கமாக சொல்கிறவன்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கல, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்போ ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. And for the other people also the Lord says, I was hungry and you did not give me drink, you did not give me anything to eat, I was thirsty, you did not give me anything to drink. And they asked the Lord, Lord, when did we see you hungry and thirsty and did not help you? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறேன், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யலையோ அது எனக்கே செய்யலை அப்படின்னு சொல்கிறார். In verse 45, then again the Lord says, to the extent that you did not do it to one of the least of these, you did not do it to me. இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். This is what we need to pay attention to. நாம் உதவி செய்கிற காரியங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்குதுங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியிருக்குது. We have to judge ourselves to see with what motive do we do some good things to others. நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, at our workplace, at our place of education, எப்படி ஒதுக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறோமா, இல்லைனா மனிதரால் புகழப்பட்ட நல்ல ஒரு வசதி படைத்தவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம உதவுகிறோமா, இல்லைன்னா ஒதுக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. We have to really see whether we help the marginalized, the despised ones really out of your heart, or do we do some things to be friends with the rich and the affluent, or seeking some honor. ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் பார்வையில் சிறியவராக இருக்கிறவங்க, ஆண்டவர் சொல்லலை, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அப்படின்னு சொல்கிறார். The Lord says, to the extent that you did or did not do it to the least of these, அந்த சிறியருக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ரங்கத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நாம் உதவ வேண்டும். So to these least of the people we should help in secret. இப்படி நாம் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக உதவி செய்கிற காரியத்தில், மற்றவர்களை நேசிக்கிற காரியத்தில் நாம் பார்க்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஜீவிக்கும் பொழுது அவர் எப்படி ஜீவித்தார், யாரிடத்தில் அவர் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணினார். When the Lord Jesus lived on this earth, we have to see with whom did he spend most of his time, where did he spend his time, how did he help others. அப்படி நாம் செய்தோம் என்றால், if we do the same way, ஆண்டவர் சொன்ன மாதிரி, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் வாருங்கள் என்பார். If we do like that, then the Lord would look at us and say, blessed are you who are blessed by my Father, come and inherit the kingdom prepared for you. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்பார். And he would say, come, you who are blessed of my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. இப்படி நாம் தேவனுடைய சிந்தையை அறிந்தவர்களாக இருக்கணும். We should be people who know the mind of God. நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், நாம் இப்படி உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியிருக்கிறது. So the Lord said that we are to be the light of the world, and yes, we have to be the light of the world. உலகம் ஒரு பெயர் பிரஸ்தாபத்துக்காக உலக மேன்மையை நாடி செய்கிற மாதிரி நாம் அப்படி செய்யக்கூடாது. We should not do any work seeking any honor or name or fame for ourselves. நான் மறைந்திருக்கணும். We should be hidden. இது யார் செய்ததென்றே தெரியாத அளவுக்கு செய்யணும். It should be done in such a way that nobody knows who did it. சபையில் செய்கிற காரியங்களும் அப்படியாக இருக்கணும். All that we do in the church also should be like that, hidden. நான் ஒரு சமயம் சபையில் நான் ஆராதனை நாட்கள் இல்லை, இடப்பட்ட நாட்களில் நான் சபையில் அந்த டோரை திறந்துட்டு நான் உள்ளே போகிறேன். Sometimes during the week I open the church building and enter in. அங்கே ஒரு பூனையானது அது கழிவு இது பண்ணிட்டு அது நடுவாக வாசலுக்கு நடுவாக அது இது பண்ணிட்டு ஒரு பூனை அது போயிடுச்சு. So I saw just a cat dirtying that place at the center of that entrance, and it just went away. ஃபஸ்ட்டு நான் தான் பார்க்குறேன். I was the one who spotted that first. நான் டோரை திறந்து வச்சுட்டு உள்ளே போய் அதை க்ளீன் பண்ணுறதுக்குரிய மெட்டீரியலை அந்த ஜாமானை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அதை காணும். So I went in to get the broom and all the utensils to clean that.
as soon as I came back, I saw it was not there. It was already clean. அதை யார் க்ளீன் பண்ணானே தெரியல. I don't know who cleaned that up. யாரோ ஒரு சகோதரன் வந்திருக்காரு, அதை போயிட்டு வரைக்கும் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு அவர் போயிட்டார், இடத்த பாஸ் பண்ணிட்டார். Some brother came and cleaned it up without my knowledge and went away. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. I was so surprised. இப்படிப்பட்ட சகோதரர்கள் என்ன செய்யறது ஆண்டவர் விரும்புகிறார். Oh, the Lord loves such brothers in the church. எனக்கு அங்கங்கே பார்க்க யாருமே இல்லை. I looked around to see who it is that did it. I couldn't see anyone. நான் உணர்த்தப்பட்ட அதோட நானும் இப்படி தான் இருக்கணும். I was convicted. I had the feeling that I should also be like that. நாலு பேருக்கு தெரியும்படியா நான் செய்யக்கூடாது. I should not do anything so that it will be seen by men. ஒருத்தரும் பார்க்காதபடிக்கு நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிரணும். I should finish that work without even anybody noticing it. அதனுடைய பிரதிபலன் நமக்கு என்ன நித்தியத்தில் நமக்கு ஆண்டவர் தருவார். We would receive that reward in heaven for that. இங்கே பாராட்டும் கிடைக்காது. We would not get any எந்த பெயரும் கிடைக்காது. We will not get any name in this world. அங்கே நமக்கு நித்தியத்தில் அது பங்கு உண்டு. But in eternity we will have a portion. இப்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டிய உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜீவனம் பண்ணணும். That is how we the people of God should live on this earth. தேவன் விரும்புகிறது இந்த காரியத்தை தான். This is what the Lord wants from us. அந்த சகோதரன் எவ்வளவு வெளிச்சமா இருக்காரு. So how full of light that brother was. வாழ்க்கை எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். How full of light will his life be. அப்படி நம்ம வெளிச்சமா வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், மறைந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். That's how full of light being hidden we should live our life. இங்கே அடுத்த ஒரே ஒரு சம்பவத்தை முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். I like to conclude by saying one more incident. 26ஆம் அதிகாரத்தில் Matthew chapter 26. அங்கே ஒரு ஸ்திரீ வராங்க. ஆண்டவர் அங்கே பந்தி இருக்கும்படியாக ஒரு வீட்டுக்கு வராரு. The Lord comes to dine at a house. அங்கே ஒரு ஸ்திரீ வராங்க. You see a woman coming to him. அந்த சகோதரி ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வராங்க. She brings a precious ointment. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போஜன பந்தி இருக்கும்போது அதை தைலத்தை உடைச்சி அவங்க இதில் ஊத்துறார், பாதத்தில் ஊத்துறத அங்கே பார்க்குறோம். When the Lord was about to dine and she just opened that ointment and poured it at his feet, costly perfume. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. And all the people around her was looking at that. இவ்வளோ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை நீ உடைச்சி வீணா அங்கே ஊத்திரிய கீழே அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்க, அவளை எல்லாருமே கடிந்து கொள்கிறாங்க. Everyone was berating her saying, oh, this is a costly perfume, why did you just waste it? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அவளை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிறார். The Lord says, why do you bother her, this woman? அவள் என்கிட்ட நற்கிரியை செய்கிறார் என்று. And he says, she has done a good work in me. 26:10 சொல்கிறாரு, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த சிறியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார். Matthew 26:10. But Jesus, aware of this, said to them, why do you bother the woman, for she has done a good deed to me. அவள் ஒரு பாவியான ஒரு சகோதரி ஸ்ரீ. She was a sinful woman. அவளுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், ஒரு நாள் மன்னித்து விட்டார். The Lord Jesus forgave all her sins. அவர் மன்னித்து இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டார். And he told her, commit sin no more, and sent her away. அவள் அதுக்கப்புறம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். She was living a good life, not committing any sin afterward. அதனால தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் வைத்து அந்த ஒரு நல்ல ஒரு பரிமள தைலத்தை வாங்கிட்டு அதை ஆண்டவருடைய தைலத்தை உடைச்சி ஆண்டவருடைய சிரசில் அவ ஊற்றுறார். So with the money she had, she buys an alabaster vial of very costly perfume and breaks at the feet of Jesus. அவ ஒரு நன்றி பெருக்கோடு அந்த காரியத்தை செய்கிறார். She did that with a heart full of gratitude to Jesus. எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணுமே அப்படி சொல்லி அவ யோசித்து பார்க்கல. She did not care for the next meal. அவ்வளோ பணத்தையும் அவ செஞ்சா அந்த ஆண்டவருக்காக அதை செஞ்சுட்டா, கொடுத்துட்டா. She spent all that money. ஒரு நன்றி பெருக்கோடு அதை செய்கிறார். It's a heart filled with gratitude. ஏன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படி. Because she was cleansed of all her sins. அந்த சந்தோஷத்துல அவ என்ன செய்றா, தன்னிடத்தில் உள்ளதை எல்லாம் கொடுக்கறா. Because of that joy she spent all that she had on the Lord. அப்படி நீங்க உங்ககிட்ட உள்ளதை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to give what you have to the Lord like that? உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்காரே. Oh,
has not the Lord forgiven all of your sins? அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறாரே. Has he not cleansed you from his blood? சுத்திகரிச்சு இருக்கிறாரே. Has he not cleansed you? ஜீவனுள்ள வார்த்தைகளை தருகிறாரே. Has he not given you உங்களை godly வெளிச்சமா divine வைக்கணும்னு desires? சொல்லி உங்களை வெளிச்சமா வைக்கணும்னு சொல்லி இதயத்துல நல்ல ஒரு பிரகாசம் வேணும்னு சொல்லி உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. The Lord has chosen you so that you would be full of light in your heart. அவருக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களா? Are you thankful and grateful to God? உங்களுக்கு உள்ளதெல்லாம் அவர்ட்ட கொடுப்பீங்களா? Would you give all that you have to the Lord? ஆண்டவரே இனி நான் அல்ல, Lord, it is not கிறிஸ்துவே என்னிலே வாழ்கிறார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியுமா? Will you surrender your life saying it is only Christ who lives in me? நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. Take a good decision. நல்ல ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. Take a good decision. ஆண்டவர் உங்களை வெளிச்சமா இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். The Lord has called you to be உலகத்துல உள்ள எந்த மனுஷனும் அப்படி நினைக்கிறது இல்ல. No human being in this world have such expectation of you. ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும், be it education, ஒரு தொழில் காரியமாக இருக்கட்டும், or be it about business, தன்னை போல தேறின ஒரு மனுஷன் தேறுவதற்கு ஒரு மனுஷனும் இடம் கொடுக்க மாட்டான். No human being would ever want anyone to become like him in his field. ஆண்டவர் வந்து தன்னை போல தன்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்றாரு? அவர் அப்படியாக அங்கலாய்க்கிறார். But the Lord longs and desires that all of his children should become exactly like him. உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி அப்படியே எதிர்பார்க்கிறார். He expects that you would give your life to him. Surrender your life. நீங்க அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? Would you surrender your life to God like that? நீங்க நல்ல தீர்மானம் எடுத்துக்காங்க. Today itself you take a decision. ஆண்டவரே நான் வாழ்றது உமக்காக வாழப் போறேன். And tell the Lord, Lord, I want to live for you. நான் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி நீங்க என் வாழ்க்கையை குறித்து கர்சனை உள்ளவராக இருக்கிறீங்களே. Lord, you are concerned about my life, that my life should be full of light. அதற்காக நான் என்னத்தை செலுத்தட்டும் அப்படி ஆண்டவர்ட்ட கேட்கணும். And you should ask the Lord, Lord, what should I render unto you for that good? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. Lord, I will not commit sin. நான் இனிமே உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். I would not grieve you anymore. உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. I will not make you. ஆண்டவரே நீங்க பரிசுத்த ஆவியை கொண்டு என்னை பலப்படுத்துங்க. Lord, even now strengthen me with your Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பலத்தை தாங்க. Lord, give me the strength of your Holy Spirit. இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. Lord, I want to live a holy life in my heart. உமக்காக நான் சுடர் விட வேண்டும் ஆண்டவரே. Lord, I want to shine forth for you. உங்களுக்காக நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. I want to shine brightly for you, Lord. அப்படி சொல்லி நீங்க விரும்புறீங்களா? Would you desire that life?